இன்னைக்கு ஹவு டு சே திஸ் இன் இங்கிலீஷ் இந்த சீரீஸில் ஒரு சில வாக்கியங்களை பார்க்கலாங்களா? சரி, நான் இன்னும் ரெடி ஆகலை, நான் இன்னும் ரெடி ஆகவில்லை எப்படி சொல்லலாம்? ஐ எம் நாட் ரெடி இட் அப்படின்னு சொல்லுங்கள். சரிங்களா? ஐ எம் நாட் ரெடி இட், நான் இன்னும் ரெடி ஆகலை அப்படின்னு அர்த்தம். சரி, நீங்கள் ரொம்ப தைரியசாலி, நீங்கள் ரொம்ப தைரியசாலி, நீ ரொம்ப தைரியசாலி எப்படி சொல்லலாம்? யூ ஆர் வெரி பிரேவ், யூ ஆர் வெரி பிரேவ், நீ ரொம்ப தைரியசாலி, நீ ரொம்ப தைரியசாலி அப்படின்னு அர்த்தம். சரி, நம்ம எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸாகவே இருப்போமே, நம்ம எப்பயுமே நாம் எப்பொழுதும் நண்பர்களாகவே இருப்போம், நம்ம எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸாகவே இருப்போமே எப்படி சொல்லலாம்? லெட் அஸ் ஆல்வேஸ் பி ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் ஆல்வேஸ் பி ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னு சொல்லிக்கலாம். லெட்ஸ் பி ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். சரிங்களா? லெட்ஸ் ஆல்வேஸ் பி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னாலும் லெட்ஸ் பி ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர் அப்படின்னாலும் இந்த ரெண்டு வாக்கியங்களுக்கும் ஒரே அர்த்தம் தான். நம்ம எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸாகவே இருப்போமே அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சரி, போர் அடிக்கிறேன்னா நான் உங்களை போர் அடிக்கிறேன்னா உடனே ஆமான்னு சொல்லிடக்கூடாது நீங்கள். சரி, am I boring you? am I boring you? நான் உங்களை போர் அடிக்கிறேனா, நான் உன்னை போர் அடிக்கிறேனா அப்படின்னு அர்த்தம். சரி, என்ன விளையாடுறியா, என்ன விளையாடுறியா, என்ன விளையாட்டு காட்டுறியா, என்ன விளையாடுறியா எப்படி சொல்லலாம்? ஆர் யூ கிடிங்? என்ன விளையாடுறியா அப்படின்னு அர்த்தம். உன்னை கெஞ்சி கேட்குறேன், உன்னை கெஞ்சி கேட்குறேன்ப்பா எப்படி சொல்லலாம்? ஐ எம் பெக்கிங் யூ அப்படின்னு சொல்லுங்கள். ஐ எம் பெக்கிங் யூ, உன்னை கெஞ்சி கேட்குறேன் அப்படின்னு அர்த்தம். சரி, நான் குளிச்சிட்டு இருந்தேன், நான் குளிச்சிட்டு இருந்தேன் எப்படி சொல்லலாம்? ஐ வாஸ் டேக்கிங் அ ஷவர், ஐ வாஸ் டேக்கிங் அ ஷவர், நான் குளிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சரி, லிஃப்ட் வேணுமா, லிஃப்ட் வேணுமா, டு யூ நீட் அ லிஃப்ட், டு யூ நீட் அ லிஃப்ட். இந்த நீட் ஏ அப்படிங்கிறது நீட அப்படின்னு சொல்லுங்க, உச்சரிங்க. சரிங்களா? டு யூ நீட் அ லிஃப்ட், இந்த நீட் அப்படின்னா தேவை அப்படின்னு தானே அர்த்தம் அப்படிங்கிறீங்களா? டு யூ நீட் அ லிஃப்ட் அப்படின்னா இதான் அர்த்தம். என்ன அர்த்தம்? லிஃப்ட் வேணுமா அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சரி, கேமராவை பார்த்து சிரிங்க, கேமராவை பார்த்து சிரிங்க. ஸ்மைல் அட் த கேமரா ப்ளீஸ், ஸ்மைல் அட் த கேமரா ப்ளீஸ், ஸ்மைல் அட் த கேமரா ப்ளீஸ், கேமராவை பார்த்து சிரிங்க அப்படின்னு அர்த்தம். சரி, சாப்பிட்டியா, சாப்பிட்டியா? ஹாவ் யூ ஈட்டன், ஹாவ் யூ ஈட்டன், சாப்பிட்டியா நீயுமா போகிற? வில் யூ கோ டு, வில் யூ கோ டு, நீயுமா போகிற? இல்லை இப்படி கூட கேட்கலாம், ஆர் யூ கோயிங் டு. இந்த ஆர் யூ கோயிங் அப்படின்னா நீ போய் கொண்டு இருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம். அப்போ வந்து ஆர் யூ கோயிங் டு அப்படின்னா நீயுமா போய் கொண்டு இருக்கிறாய் அப்படின்னு தானே அர்த்தம் அப்படின்னு கேட்குறீங்களா? அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம், இப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். சரிங்களா? நீயுமா போகிற அப்படின்னு இங்கிலீஷில் கேட்குறதா இருந்ததுன்னா ஒன்று வில் யூ கோ டு அப்படின்னு கேளுங்க, இல்லைனா ஆர் யூ கோயிங் டு அப்படின்னு கூட கேட்கலாம். சரிங்களா? சரி, அவருக்கு வேலை போயிடுச்சு. ஹி லாஸ்ட் ஹிஸ் ஜாப். இந்த வாக்கியத்தை அப்படியே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் அவருடைய வேலையை இழந்து விட்டார் அப்படின்னு அர்த்தம். ஆனால் நம்ம தமிழில் தமிழில் இப்படி பேச போகிறது கிடையாது இல்லைங்களா? ஹி லாஸ்ட் ஹிஸ் ஜாப்னா இந்த லாஸ்ட் ஹிஸ் அப்படிங்கிறது லாஸ்ட் ஹிஸ் அப்படின்னு வச்சுருங்க. சரிங்களா? ஹி லாஸ்ட் ஹிஸ் ஜாப்னா அவருக்கு வேலை போயிடுச்சு. இவன் அவனுடைய அப்பனே அப்பந்தான். இந்த மாதிரிலாம் நம்ம தமிழில் பேசுவோம் இல்லைங்களா? எப்படி பேசலாம் இங்கிலீஷில்? இவன் அவனுடைய அப்பனே அப்பந்தான், இவன் அப்படியே உரிச்சு வச்சுட்டு பிறந்திருக்கான். ஹி இஸ் ஜஸ்ட் லைக் ஹிஸ் ஃபாதர் அப்படின்னு சொல்லுங்க. ஹி இஸ் ஜஸ்ட் லைக் ஹிஸ் ஃபாதர், இவன் அவனுடைய அப்பனே அப்பந்தான் இவன் அப்படின்னு அர்த்தம். அவனை பணத்துக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அவனோட பணத்துக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எப்படி சொல்லலாம்? ஷீ மேரிட் ஹிம் ஃபார் ஹிஸ் மணி அப்படின்னு சொல்லுங்க. ஷீ மேரிட் ஹிம்னா ஷீ மேரிட் ஹிம், அவள் அவனை இல்லை அவரை திருமணம் செய்து கொண்டாள் ஃபார் ஹிஸ் மணி, அவனுடைய பணத்திற்காக. ஷீ மேரிட் ஹிம் ஃபார் ஹிஸ் மணி, அவனோட பணத்துக்கு தான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. என்னால் இந்த வலியை பொறுத்துக்க முடியல,
என்னால் இந்த வலியை பொறுத்துக்க முடியல. எப்படி சொல்லலாம்? ஐ காண்ட் ஸ்டாண்ட் திஸ் பெயின். ஐ காண்ட் ஸ்டாண்ட் அப்படின்னா அப்படியே டிரான்ஸ்லேட்லாம் இங்கே பண்ணக்கூடாதுங்க, சரிங்களா? ஐ காண்ட் ஸ்டாண்ட் அப்படிங்கிறதுக்கு என்னால் பொறுத்துக்க முடியல அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. ஐ காண்ட் ஸ்டாண்ட் திஸ் பெயின். ஐ காண்ட் ஸ்டாண்ட் திஸ் பெயின் அப்படின்னா என்னால் இந்த வலியை பொறுத்துக்கவே முடியல அப்படின்னு அர்த்தம். சரி.